மாறனே உனது திவ்ய மங்களோ ஆசீர்வாதம். அர்ஜுனா மாமா, வாடி வாடி சிரஞ்சீவியாக வாழ்ந்திருக்க வேண்டும். தங்களாசிர் மாமா. இருந்தாலும் இன்றைய தினத்திலே நீ என்னை துதித்த பொருட்டு உன்னை காண வந்திருக்கின்றேன். வந்திருக்கிறீர்கள். ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாய். என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய்? ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தேனா மாமா? சகலத்தை மறிந்த நீங்கள் ஏன் அழைத்தேன் என்று உங்களுக்கு தெரியாதா? புரியும்படி சொல்லுப்பா. புரியும்படி உரைக்க வேண்டும். தெரிவிக்கின்றேன். பஞ்ச பாண்டவராகிய எங்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் என்று ஏற்பட்டு நேற்று வரை 16 ஓய்ந்தது. உண்மைதான். இன்றோ 17ஆம் நாள் யுத்தம். ஆமா. இன்றைய தினத்திலே அந்த இழிவுகளை கருணை கொள்வதாக ஆதியிலே சபதத்தை செய்தேன். ஆகையால் அது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் கருதுகின்றேன். சரி, அப்படி இருக்கும் தருவாயில் அந்த கண்ணனை வெல்ல வேண்டும் என்றால் இந்த கண்ணன் அவசியம். ஆகையால் ரதத்தை ஓட்டுங்கள். குருச்சத்திர போல வாருங்கள். அர்ஜுனா, போர் என்ன போர்? பாரத போர். பாரத போர். பார்த்திபா உண்டாயிருக்கும் பாம்பு போலியோடு பாரத போர். பார்த்திபா உண்டாயிருக்கும் பாம்பு போலியோடு பாரத போர். மைத்துனா, மாமா, உனக்கும் கௌரவராக இருக்கும். ஆமாம், யுத்தம் என்பது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அறிந்த விஷயம் தான். ஆனால் யுத்தம் மட்டுமா? ஆதி நாள் முதற்கொண்டு என்ன நடக்கிறது? இந்நாள் வரையிலும் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? என்ன செய்கிறீர்கள்? எப்போது பார்த்திட்டாலும் இரவிலும் பகலிலுமாய் மாமா, மைத்துனா, போருக்கு புறப்படுங்கள் என்றால் பாரத போர் என்று பாரதம் பொறுக்கின்றீர்களே. விஷயம் இருக்கின்றது மைத்துனா. என்ன விஷயம் அறியலாமா? ஆதி நாள் முதற்கொண்டு நேற்றைய தினம் 16 நாள் யுத்தம் வரையிலும், நேற்று 14 வரையிலும் ஆண்டவர்களின் சகாயனாக இருந்து ஆமா, அல்லும் பகலும் உங்களுக்காக அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் உழைத்ததை அறிந்தேன். அறியேன். இன்று ஒரு நாள் எனக்கு அனுமதி கிடைக்காதா? விடுதலை கிடைக்காதான்னு கேக்குறேன். எதற்கு தெரியுமா? எதற்காக மாமா? கர்ணனை கொல்வதாக சபதம் செய்தவன் நீ. அது ஏன் தான்? உன் சபதம் அல்லவா? ஆமா. நீ நிறைவேற்ற வேண்டும். ஓஹோ. என்ன எதுக்கு கூப்பிடுற? ஏன் மாமா, உங்களை ஏன் அழைத்தது உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. இந்த நரன் ஆகிய நான் நாராயணன் இல்லாமல் இருப்பது கிடையாது என்பது நாட்டில் உள்ள யாவருக்கும் தெரியும் போது சரி, உங்களுக்கு ஏன் தெரியவில்லை? அவனை கொல்வது என்பதை ரதத்தை சித்தப்படுத்தி அமர்ந்து கொண்டு ரதத்தை ஓட்டினால் மட்டும் போதும். மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். மைத்துனா, மாமா, நான் வர வேண்டும் என்பது உன்னுடைய கோரிக்கை. ஆமாம். வர முடியாது மாமா. கண்ணா கேட்டு ஒரு தந்தியா கடலை கொல்ல கபடம் மைத்துனா, இந்த மண்ணுலகமும் ஆமா, அங்கே இருக்கும் விண்ணுலகமும் யாவரும் அறிய கர்ணனை கொல்வதாக உரைத்த சபதம் உண்மைதான். நீங்கள் வராவிட்டால் என்ன ஆவது? ஆகையால் நீ வர வேண்டும் என்பது என் அன்பு கட்டளை மாமா. மைத்துனா, நான் வர முடியாது என்று தெரிவிக்கின்றேன். வற்புறுத்தி அழைக்கின்றாய். இருக்கட்டும். வர மறுப்பதற்கான காரணம் என்னவென்று அறியலாமா? காரணம் அல்லாமலா நான் வரமாட்டேன் என்று தெரிவிக்கின்றேன். கண்ணனுக்கு ஒரு காரணத்தை உருவாக்குவதும் தெரியும்,
இருக்கும் காரணத்தை அழிக்கவும் தெரியும். என்ன காரணம் சொல்லுங்க மைத்துனா, மாமா. காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? காரணத்தை கண்டால் ஆமா. மாமா நீங்கள் வர தேவையில்லை, சென்று வாருங்கள் என்று நீயே அனுப்பி வைத்து விடுவாய். தாங்கள் வர தேவையில்லைன்னு நான் சொல்வேனா? ஆமா. எத்தனை பேர் இருந்தாலும் உங்க துணை எனக்கு வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். அப்படியா? ஆமா. என்ன தெரியுமா? என்னவென்று? பதிவிட்டு கதிகாங்கிய ஐவன் நீங்கள் 13 வருடம் முதல் இதுவரைக்கும் சதி செய்யும் துரியனிட கொடுமை நீக்கி சந்திரகுலம் விளங்க வந்ததனந்தையா. இதுவரை உங்களை நான் காத்துவிட்டேன். ஓஹோ, எப்படியோ இன்றைக்கோர் நாள் அதிக பலமுடைய கர்ணன் நாகபானம் அமர்ந்தொடுக்க யாராலும் முடியாதப்பா. பாரத போரை முடித்து இந்த உலகிலே தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று துரைக்கின்றாயே அர்ஜுனா. நான் இதற்காக வரமாட்டேன் தெரிவிக்கிறேன் தெரியுமா? கர்ணன் கரத்திலே இருக்கும் நாகப்பாம்பு. பாம்பென்றால் படையே நடுங்கும் என்பார்கள். நான் எம்மாத்திரம் முடித்துனா அந்த பாம்பை பார்த்துதான் நான் பயப்படுகின்றேன். வரமாட்டேன். வரையா மாமா, அதை விட்டா போயிடலாம் பாக்குறியா? சொல்லு மாமா. பாம்பு கண்டால் படை நடுங்கும் என்பது உண்மைதான். ஆமா. ஆனால் படை நடுங்கினாலும் இந்த பழந்தாம நடுங்குவது அவ்வளவு எளிமையாக. எதற்காக அப்படி தெரிவிக்கின்றாய்? ஏனென்றால் பாக்கடல் என்று சொல்லக்கூடிய பெருத்த சமுத்திரத்திலே 5 தலை நாகத்தின் மீது அருமையாக படுத்துக் கொண்டு எழுப்பினா கூட எழுத மாட்டேன். அந்த அளவுக்கு அருமையாக உறங்கிக் கொண்டிருப்பவர் தாங்கள். அப்பேற்பட்ட பாம்பை கண்டு பயப்படாது நீங்கள். 5 தலையை விட இந்த ஒரு தலை நாக பெரியது என்று கருதி கொண்டு பயப்படுவதாக நடிக்கின்றீர்களா? சரியாக தெரிவிக்கின்றாய் அர்ஜுனா. நான் ஏன் பயப்படுகிறேன் தெரியுமா? என்ன காரணம்? நான் சயனித்திருப்பதோ சாதுவான பாம்பு, உங்களை போல் சாதுவாக இருக்கிறது. ஆனால் கர்ணன் கரத்திலே இருக்கும் பாம்பு பகை பாம்பல்லவா? பகை பாம்பு. எப்பொழுது அர்ஜுனை கொல்வேன் கொல்வேன் என்று கங்கணம் கட்டி திரிகிறது அந்த பாம்பு. என்னை கொல்ல கங்கணம் கட்டினால் உங்களுக்கு என்ன வருத்தம்? ஆமா. என்ன? அது மட்டும் இல்லாமல் குருட்சேத்திரத்திலே நாம் இருவரும் ஆரோகணித்து செல்லும் பட்சத்தில் இந்த தருவாயிலே உனக்கு தேரோட்டியாக முன்புறத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவன் யார்? நீங்கள் தான் மாமா. அந்த பாம்பு முதலில் யாரை குறி வைக்கும்? யாரை குறி வைக்கும்? என்னதாயா வைக்கும்? அப்படியா? ஆமாம். அதனால் நான் பயப்படுகின்றேன். என்னால் வர முடியாது மாமா. தாங்கள் நினைத்தால் சீக்கிரமாக முடித்து விடலாம் குருட்சேத்திர யுத்தத்தை. தங்கள் சித்தப்படி என் விருப்பப்படி புறப்பட்டால் ஆட்சி, இல்லை என்றால் நம்முடைய பேச்சு எங்கோ போச்சு மாமா. அப்படியா? புறப்பட்டு விடலாமா? புறப்படலாமா? சரி மைத்துனா, சொல்லுங்கள். நீ தெரிவித்த பிரகாரம் நிபந்தனை ஏதாவது இருந்தால் இங்கே உரைத்து விடுங்கள். நீ தெரிவித்த பிரகாரம் ரதத்தை சித்தப்படுத்தி குருட்சேத்திரம் செல்லலாம். அங்கு செல்லலாம். ஆனால் ஒரு நிபந்தனை. அதுதான் போயிட்டு ஒண்ணு நாங்க என்ன தெரியுமா? காற்பது விரதம் என்று கருதிய மொழிபடி தோற்பனர் தொடரலாமோ? சொல்லுங்கள். என் சொகுசுள்ள பாண்டு மைந்தா, சொகுசுள்ள பாண்டு மைந்தா. அர்ஜுனா, ஆமா. பார்ப்பவர் பதில சண்டை சண்டை நீ பண்ணிட பலமிருந்தா தேர்விட தடை வல்லை தீர்க்கமாய வந்தாயே, நீ தீர்க்கமாய வந்தாயே. இவ்வளவு நேரம் வருந்தி அழைத்ததால் வர ஒப்புக்கொண்டேன். அப்படியே ரதத்தை சித்தப்படுத்துகின்றேன். இருந்தாலும் ஒரு நிபந்தனை, அதுதான் முக்கியம். என்ன நிபந்தனை என்று விரைவாக கூறுங்கள் பார்க்கலாம். என்ன தெரியுமா?
குருட்சேத்திரத்திலே கர்ணனோடு நீ துவந்த யுத்தம் புரியும் பட்சத்தில் அவனை பார்த்து போர் செய்ய முடியாமல் பயந்து ஓடி வந்து விடுவதாக இருந்தால் இங்கேயே நின்று விடும். மாமா என்னடா அந்த கர்ணனை கண்டு நான் பயப்படுவதா? அந்த கர்ணனை கொல்லாத முன்னா இல்லம் திரும்ப மாட்டேன். அப்படியா? ஆகையின் காரணமாக அதை சித்தப்படுத்துகிறீர்களா? அப்படியா? சரி, புறப்படு போகலாம். பகவான் கண்ணபுரம் ரதம் செலுத்த அர்ச்ச பெருமான் ஆரோகணித்து வர எதிரி எவன சொல்லு. எதிராளி வருகிறார். வந்திருப்பது யார் என்று புரியவில்லையா? யார் சொல்லுங்கள். சொன்னாதானே தெரியும். குருட்சேத்திர பூமிக்கு பார்த்தாயா? யார் அவர்? குதிரை ஓட்டுறது யாரு? தேரை சித்தப்படுத்திக் கொண்டு யார் தெரியுதா? யாரு? மத்தியதேசத்தை அழக்கூடிய அடியேடு சல்லிய மகாராஜன். அப்படி சல்லியமாமா ரதவிடவும் அங்கே சாண்டூர்மடி என கண்ணமகாராஜா வந்திருக்கிறார். எதிராளி வர சொல்ற. எதிராளி யாராவது வருகிறார். எதிரியாய் வந்து நிற்கும் இனிவுல கண்ணவாடு 17 நாள் இன்று பௌர்ணமி முடிக்க வேண்டும். என்னடா உன்னை கொல்ல ஆவலாக வந்திருக்கிறேன். சண்டைக்கு வா போலாம். ஆனால் தாரே தாரே கொண்டே வேறு பிடி தவளை போலியே இதை பார்த்து பேச யாரையானால் போலியானாக இருக்குது. உன்னை கொல்ல என்னை கொல்ல என்ன கொஞ்ச நேரம் இருக்குது அவனுக்கு சீராதா இரு போலேனாக இருக்குது. உன்னை கொல்ல குறிய
பார்க்கலாமா? பார் பார் தன்னடா தன்னடா பவவத்தின் பலவத்துடைய விமல என்னடா சண்டை செய்யலாம் பார்க்கலாமான்னு சொல்லி சொன்ன பத்தியா? ஆமா. அப்பொழுதுதான் நினைவுக்கு வருகிறது. என்ன உன்னோடு சண்டை செய்தால் எனக்கு பெருமையும் கிடையாது. ஒருவேளை தோற்று போய்விட்டால் அது சிறுமையும் கிடையாது. என்ன சொல்ல வர? ஏனென்றால் ஏன் தெரிவிக்கிறேன், நீ எப்பேற்பட்ட ரெண்டு மக்கள் நினைக்கிறா தெரியுமா? எப்பப்பட்டவா? தேர்ப்பாகன் பிள்ளை, ஐயோ வண்டிகாரன் பிள்ளை, தாய் தந்தை பெயர் தெரியாத தருதலை. இதெல்லாம் பரவாயில்ல, நாட்டு மக்கள் அழைக்கக்கூடிய வார்த்தைகள் தான். அதை விட ஒன்று இருக்கிறது. என்ன சொல்றாங்க? கட்டிய மனைவி மதிக்கிற கம்முனுக்குறவன். இவங்க மதிக்கலையா? இவங்க சண்டை போட்டாம பெருமையா? டேய் போமேடி பஸ் சுத்துறவனா திருடாடு ஓட போறான். யாரு நானா? ஏண்டா சொல்றது கேட்டியா? என்னடா ஏடா வந்த குருச்சேத்திரம் ஏன் வந்த? சண்டைக்கு. சண்டைக்கு வந்தா பலால் அடி எனக்கு அடிக்கிறதோ நான் அடிக்க போறேன் இப்போ. இல்ல நான் உன்னை அடிக்கிறதோ? ஓஹோ, அது சண்டை. சண்டை அது விட்டுட்டான். தேர் பாம்பு இல்ல வண்டி யாரும் இல்ல கட்டின மனைவி மதிக்கலையா? அதானே. ஏண்டா என் மனைவி மதிச்சா உனக்கு என்ன? இல்ல தூக்கி போட்டு மிதிச்சா உனக்கு என்ன? தூக்கி போட்டு மிதிக்கலாம் அவனை. ஏண்டா மிதிக்கிறதெல்லாம் என்ன இப்படி எல்லாம் பேசுறானே? ஆ. நான் யார்? எப்பப்பட்டதெல்லாம் ஆமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தனியா பாக்காத பாடாதே. என்னோட மக்கள் இருக்க போறாரே. தேர் பாம்பல்ல மலையாள கேக்குறானே கேட்கிறார். நான் யார்? எப்படிலாம் இன்னும் கொஞ்சம் தெரிய போகுது. தெரிய போகுது. சரி சரி உன்னோட சண்டை எப்படி பார்த்தா? என்னோட சண்டையை பார்த்தா நான் தெரியாது. நான் தெரியுதா? ஏன்பா? சொன்னேன். ஆஹா. மாதவா நாவா குடிக்காத தள்ளி கலந்து பூடி வெட்டியதான் மாண்டு எடுக்கணும். மாமா இருக்கிறத பார்த்தாயா? ஏண்டா சுவாமி சொல்லுங்க. சேத்திரத்திலே வந்து எதற்காக இப்படி செய்து கொண்டிருக்கிறான் கர்ணன்? ஃபுல்லா குஷ்டிக்கிறாரு. அப்படியா? புஸ்தகங்கடா கைதா. டேய் குஷ்டி வாங்கெடுத்து மூஞ்சி பார்த்தா ஒரே இடம் மொறப்புடா ஏப்பா. மறப்பா. இடம் மொறப்பு. இடம் மொறப்பு. போறேன்டா உனக்கு. ஏண்டா எவ்வளவு நேரத்துல மழை பெய்து குளவாங்க எனக்கு வீடு கூட கம்மியாயிட்டு பையன். வீந்து வரக்கூடாதா? ஒரே இடம் மொறப்பு பாரு இந்த இடத்துல. பரவாயில்ல. யார் அவன்? தெரியவில்லையா? யாருங்க? உனக்கு தெரியவில்லையா? என்னங்க சொல்றேன் அவன்டா. டேய், மூலதிற்கும் தெரியும் இவர் பகவான் கண்ணபிரான் என்று. மூணு தேட்டம் கேட்கல. இவன் யாரு பேர் சொல்ல? பேர் என்ன? அவருக்கு 1000 பேர் சொல்லுங்க கேட்பேன். பேர் சொல்றேன். என்னடா அவன் பேர்? அதுதான் பகவான் கண்ணபிரான் சொல்லிட்டு காது கேட்கல உனக்கு. என்னடா நரிக்குடி பாடிட்டான். நரி குளிப்பாட்டி என்று உனக்கு காரணம் என்ன? மொட்டாந்தலைக்கும் முழங்காலுக்கும் கெட்டியார்த்தனமா முடி போடுறாள். அதோடு நிறுத்தி. டேய் காவலன், பார்த்தாயா? ஆமா. மாமாவின் பெருமையை மகிமையை உரைத்து விட்டான். மொட்டை தலையில முடி இருக்குதா? இல்ல மொட்டை தள்ள குடிக்குது. முழங்கால முடி இருக்கின்றதா? கிடையாது. முடி இல்லாத இடத்திலே முடி போடக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர் மாமா. அப்பேற்பட்ட கடவுள் தெய்வம். எது ஈவா பேச எது பெருமை பேசுறேன் பாத்து பையன் வந்து. அதாவது ஏன் சொல்றேன்னா ஏன் சொல்றேன்? ஏன் சொல்றேன்? இவன் தண்டை ஆரம்பத்திலேயே ஆரம்ப காலத்தில் இவன் மகன் அரவானை கொண்டு வந்து காளிகாதேவன் படி சொல்லிட்டு வந்தார். இவர்தான் 13ஆம் போரிலே வீரசிங்க அபிமன்யுவை கரம் வேறு சிரம் வேற கொண்டு வந்தார். இவர்தான் லகு வயசு வந்திருக்கிறான். எதற்காக? எதற்காக? நாக்கணு கிரையாக்க. அப்படி பார்த்து யாவார் ஏண்டா எதிர்க்கிறோம் என் ஆக்கிரத்திலும் அகப்பட்டு முடிக்கிறப்பா நீ அகப்பட்டு முடிக்க எனக்கு இருக்கும் தகுதி தராத உனக்கு இருக்கிறதா? என்ன ஏனென்றால் நீ ஒரு சாதனாக சொல்லி நாடு சொல்றாங்க. ஆனால்
இந்த அர்ஜுனன் தேவலோகத்தை ஆட்சி செய்த பெருமை எனக்கு இருக்கிறது. அந்த பெருமை நீ சத்தோட சத்தியமா வராது. என்ன எங்க ஆளுக்கு இடம் கிடைக்கலையா? இதுல ஒரு இடமா போயிட்டாரு மேல. ஆமா சொல்பவர் சொன்னாலும் கேட்பவர் இருக்கணும் புத்தி. உனக்கு கிடையாது. தேவலோகத்தை ஆட்சி பண்ண சொன்னானு அத பார்த்த ஒரு கைது சொல்றாங்களா? அதோ பாரு யாரு இவனா? செலாதி ஓட்டுத பையா இது. யார சொல்றீங்க? இவன் ஆட்சி வந்து யாரு? என் வாழ் ஓட்டு போடுவான். அதானே நாட்டு மக்கள் டேய் பேசினா கூட பையா. நான் பேசும்போது அவன் குறுக்க பேசலாம் என்று அவன் கருதி கொண்டிருக்கிறான். அவன் பேசும்போது நான் பேசக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். எப்படி பேசிட்டு நான் பேசுவேன்டா. சரி சொல்லி பேசு. அப்படி நாட்டு மக்கள் யாவரும் பார்க்க நாட்டு மக்கள் யாவரும் பார்க்க அங்கதேயத்தை அரசு பண்ணவன் நான் தான்டா. இப்ப என்ன பண்ண என்னடா செய்டே என்ன இரு இடம் இருக்குடா அவனுக்கு. இந்த காடு என்றும் அந்த காடு என்றும் இந்த காடு அலைந்தவா நீங்க பண்ணா சரி உனக்கு எல்லாம் நீ பண்ற சரி உன் கூட ஆள் பண்ற சரியா ஏண்டா இப்ப தெரியுமா? பாரவக்கடி அறுத்து மறந்து வந்து மாமா பேர் காது கேட்டு நினைக்கிறேன். என்ன மாமா என்னையா பாருனா அரவ கோடி அறுத்து முரச கோடி ஏத்தணுமா? நம்ம கோடி என்ன கோடி? என்ன கோடி? முரச கோடியா? நம்ம ஊர் கோடியா? அரவ கோடியா? அரவ கோடி. அரவ கோடி ஏத்த வேண்டும். முரச கோடி அறுக்க வேண்டும். பாருங்க எப்படி மாமா பாருங்க யோ நான் சொல்ற மாதிரி நீ பாடினா என்னைய வேலை வாங்குறியா? மயங்கலானா தருணம் இது பார்த்திபாரியே மயங்கலானா மூத்தோர் முன்சாபை தன்னில் பார்த்திருக்க முத்தன் தேவி வேற்றுமை மனதில் எண்ணி வெட்டம் கேடுங்கதை நன்றி பார்த்திபாரியே மயங்கலானா வைத்துனா மாமா அன்று ராஜசபையிலே ஆமாம் திரௌபதியை வஸ்திரபங்கம் செய்யும் பட்சத்தில் உடனிருந்தவன் இவனும் தானே. இவன் மானஸ்தனாக இருந்திருந்தால் அவனுடைய மானத்தை காப்பாற்றிருக்கலாம் அல்லவா? மதியாட்ட சதிகாரன் இவன். அவனை சும்மா விழுத்திருக்கின்றாயே தவறல்லவா? அது மட்டுமா வேற என்ன மாமா? நான் சூது சென்றால் உங்களுக்கு பாதி என்று சொல்லி ஓதி நான் சூடியனிடம் பாதியாய் வைத்துனா ஆமா ஆண்டு ராஜசபையிலே ஆமா நீங்கள் அனைவரும் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அந்நியாயவாசம் கானகம் சென்று வந்தால்தான் உங்களுக்கு உண்டான அத்த ராஜ்யம் கொடுப்பேன் என்று தெரிவித்தவன் யார் தெரியுமா? அந்த யோசனையை துரியனுக்கு வழங்கியவனே இவன் தான். அப்படியா? இவனை போய் சும்மா விடலாமா? அது மட்டும் இல்லாமல் சகுனி இவனும் கூடி சதி செய்த சண்டானம் நினைப்பவனை கண்டு செய்யாமல் பார்த்திவான் பயங்கலானா. அந்த சகுனியை போல் இவனும் சதிகாரன் தான், இவன் கர்ணன் தான். வைத்துனா சும்மா விடாதே மாமா. கனைதுன் மாயமா இந்த கண்ணனை பார்த்ததன் கருத்து மாறுதே. கனைதுன் மாயமா பார்த்ததன் கருத்து மாறுதே. கனைதுன் மாயமா என்ன ஆயிற்று என்றால் என்ன அண்ணன் தர்மபுத்தி அண்ணன் போடுதே. அண்ணன் தர்மபுத்தி அங்க போல் தோன்றுதே. சின்னமோ என்னமோ வில்லம்பு நாடுதே. அண்ணன் தர்மபுத்தி அங்க போல் தோன்றுதே. சின்னமோ என்னமோ வில்லம்பு நாடுதே. என்னவோ சூது விவரம் இளைஞரை ஓதி ரதம் திருப்பி நிலையா நரம்ப மாமா
இந்த கண்ணனை கொல்லலாம் என்று பார்த்தால் ஆவேசமாக அம்பை எடுக்கின்றேன், வில்லிலே தொடுக்கின்றேன். தொடுத்தாய். ஆனால் இந்த அம்பை என்னால் எய்ய முடியவில்லை மாமா. என்ன காரணம்? இந்த கண்ணன் முகத்தை பார்க்கின்ற தருவாயிலே என் அண்ணன் தர்மபுத்திரர் போலவே தோன்றுகிறதே மாமா. போதும் போதும் அர்ஜுனா, நீ போதைய பலந்து உங்களுடைய கஜனா. போதும் போதும் அர்ஜுனா. யோ, நிறுத்தியா? ராஜ தர்மமூர்த்தி தான் இங்கு இருந்தாரா? வந்திருக்கின்றாரே. மைத்துனா, காது கண்ணில்லையோ கவனித்து நிற்பாராய். கண்டவர் ஏதினும் செய்வார், மண்டல முழுதிலும் வைவார். சண்டையில் பின்னடையாது உன்னவர் ஏகி போரே. அர்ஜுனா, வாடி குலாலத்திலே இருக்கும் உனது தமையனான தர்மமூர்த்தி இங்கு ஏன் வரப்போகின்றார்? இவன் கர்ணன் தான், கொல்லவனை. அன்னவர் முகம் இந்த குருட்சேத்திரத்தில் தெரிகிறது என்று தெரிவிக்கின்றேனே. ஏன் தெரியுமா? எதற்காக? பாதம் கண்ணை சுற்றுதே, என்ன பாவனமோ என்னை பற்றி நட்டுதே. பாதம் கண்ணை சுற்றுதே, என்னை பற்றி நட்டுதே. பேசாதெல்லாம் பேசி ஏலினம் செய்தாலும் இத்தனவர் பற்றி செந்தலை கொய்தாலும் அர்ஜுனா, உங்கள் வார்த்தையை கேட்டு இந்த கண்ணனை கொல்லலாம் என்று நினைக்கின்றாய். அந்த முகத்திலே பாசமானது தெரிகின்றது. அப்படியா? எவ்வளவு பாசம் தெரியுது மைத்துனா, முன்னமே நான் சொன்னேன், முன்னமே நான் சொன்னேனே. இன்னும் வரும் என்று சிந்தையில் வைதாயோ போதும் போதும் அர்ஜுனா. அர்ஜுனா, என்னையா பிரச்சனை உனக்கு இப்போ? இந்த கண்ணனை பார்க்கும் போது அண்ணன் தர்மபுத்திரே வந்து அழகாக அமர்ந்திருப்பது போல் என் திருக்கண்களுக்கு தெரிகிறது மாமா. சண்டை செய்யாததற்கு ஏதோ சப்பை கட்டை கட்டி கொண்டிருக்கின்றாய் மாமா. எவ்வளவோ செய்ய துணிச்சலாக இருப்பவனால் என் துணிச்சலையும் அடக்கி விடுகிறது சில சூழ்நிலைகள். ஆகையின் காரணமாக அதிவிரைவாக புறப்பட்டு பாடிகுராலம் செல்வோம். சென்று அண்ணன் தர்மபுத்திர திருமுகத்தை காண்போம். பார்த்து அந்த முகத்தை பார்த்து பிறகு வரலாம் என அது உண்மையான முகம் என்றும் இது பொய்யான முகம் என்று நான் அறிந்த பிறகுதான் இங்கு வருவேன், வில்லை எடுப்பேன், அம்பை தொடுப்பேன் மாமா. ஆகட்டும், உங்கள் சட்டம் புறப்படுங்க மாமா. அங்கு சென்று பார்த்தால் அந்த கணக்கு முகத்தில் உங்கள் முகம் தெரிகிறது. அப்படியே தெரிஞ்ச போனா அடே கண்ணா, உன்னை குழந்தைக்காக பொறுமையா வரலான்னு பாக்குறேன். ஆனா பொறுமை யாருக்கு இல்ல. உன்கிட்ட போட்டதவா வெடிக்கலாமா? நான் நிறுத்தணுமா? அவ்வளவு போவாங்க. முன்னாடி ஒண்ணு வந்தா பலாவளை கொடுத்து போயிட்டா. ஆமா, மறுபடியும் என்ன பண்ணணும்? ரெண்டாவது கூட பாக்கலாம். ஆமா, நான் சொல்லிட்டு வந்துட்டான் அவன். வந்துட்டு யார் தெரியுமா? சரி, என்ன வந்திருக்கிறா? ஆமா. வா, நான் விட நீ வர்றியா? டேய், நீ யாரு முதல்ல கேட்டா அது போய் சொல்றா? யாரு? அந்த மரத்திட்ட மாயா திட்டனோ கடலாருக்கு நெஞ்சே. இந்த பூ உலகத்தையே ஒரே அடியா ஆண்டவர் உன்னை 6 அடி பாடுவேன் நானு. டேய், கேட்க முடியுமா? என்ன கேட்க முடியாது. பாணியை வச்சுமா விட்டு ஓய்ஞ்சு போடா. ஆமாடா. ஆமா. வருமகனே, ஊடகத்துல எப்படி தெரியல. ஏயா
பானம் போற நேரத்துல சகுனம் மாதிரி தடுக்கிற அழகுதா மாமா. தடுக்கிற பெரிய மனுஷன் தடுக்கிறது ஒரு காரணம் இருக்குது. பெரிய மனுஷன் சொல்லு மாமா. ஆமா, அர்ஜுனனுக்கு எதற்கு நேராக குறிவைத்துள்ளாய்? வேலை என்ன? ரதம் ஓட்டுவது. ரதம் ஓட்டுற வேலையை பாரு. இது அவன் உனக்கு கேட்டான். யோ, உங்களுக்கு ஜெயம் வரணும் நான் சொல்றது கேட்கணும் நீங்க. பெரிய மனுஷன் கேக்குற. ஆமா சொல்றேன். அர்ஜுனுடைய சிரசிலே குறிவைத்திருக்கிறேன். சிரசுக்கு நேராவா? ஆமா. மருமகனே, அதை தடுத்து மறுத்து அவனுடைய மார்புக்கு நேராக குறிவை. ஓஹோ, அப்படி குறிவைத்தால் மட்டுமே உனக்கு சிரம் கிடைக்கும். ஏனென்றால் அருகில் யார் இருப்பது? கண்ணன் ஏதாவது சூழ்ச்சி செய்து விடுவான். ஆகையால் மார்புக்கு நேராக குறிவை. ஆமா, உன் வார்த்தை கேட்டு அர்ஜுனுடைய மார்பை குறிவைக்கிறியா? ஆமா, அது இருந்தா வைத்துக் கொள்ளலாம். இருந்தா வைக்கலாம். நாளைய தினத்தில் நாட்டுக்கு என்ன பேசுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சல்லியமா தெரிவித்தார். சல்லியமா தெரிவித்தார். அதன்படி கண்ணன் பானம் விட்டார். பானம் விட்டார். அதனாலதான் அர்ஜுன் மாண்டுபடன் பேசுவாங்களே. ஆமா, இதுல பெருமை யார் போய் சேர்த்து? எனக்கு அதான் வந்து சரியா? பெருமை நாங்க அஷ்டு பண்ணுகிறேன். யோ, அதை மட்டும் மட்டும் பாரியா. பெருமை யாருக்கு வந்தா இது ஜெயம் உனக்குதான் வரும். அடே ஜல்லியா, சொல்ற வேலை செய்யற டேய். அடே ஜல்லியாவா? ஆமா. யோ, மாமாவோ மரியாதை இருக்குதா? ரதம் வேலை பாரு முதல்ல டேய். மரியாதை கொடுத்தாதான் நான் ரதம் ஓட்டுவேன். இல்ல ஓட்டுவேன், நான் போயிட்டே இருப்பேன். போட பாக்கலாம் டேய், போட. அடே கண்டா கண்டா, எங்க சண்டை போனா அங்க வெட்டி பண்ணிடுவாங்க பச்சைவனுங்க. டேய், முன்ன நடத்திக்கொள். அடே அர்ஜுனா, மாமா, கண்ணனானவன் என்ன செய்தான் தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே தெரியல மாமா, நீ சொல்லு மாமா. கண்ணனானவன் உன் மீது நாகாஸ்திரத்தை பயன்படுத்தினான். ஆனால் நானும் தேரை 11 அங்குலம் சற்று கீழே தகர்த்தியதான் பூமியை தாட்சிய காரணத்தில் உன் தலைக்கு வந்த கணை தலைப்பாகையோடு சென்றது. அப்படியா? புறப்படு தென் திசைக்கு. என்ன நடக்கிறது? அதுதான் நீ ஓன மாமா. ஆமா. கர்மராஜனே, அஸ்வசேனன் வணங்குகிறேன். அஸ்வசேனா, சொல்லுங்கள். அர்ஜுனன் சிரசை விழுங்கி விட்டாயா, இல்லை விழுங்கிய சிரசை கடலிலே தூக்கி எறிந்து விட்டு வந்து விட்டாய்? இரண்டுமே கிடையாது மன்னா. ஏன் நாகமே? அருகில் இருந்த பகவானவர் தேர்தட்டை 11 அங்குலம் பூமியிலே தாய்த்து விட்டார். ஆட்டி விட்டதினாலே அதனுடைய சிரம் கிடைக்கவில்லை, சிகரம் தான் கிடைத்தது மன்னா. அகைனா மறுமுறை என்னை எடுத்து விடுத்தால் எங்கிருந்தாலும் செல்வேன், அர்ஜுனனை கொள்வேன், சிரத்தை நிச்சயமாக கொண்டு வருவேன். மறுமுறை எடுத்து விடுத்தீரால் அர்ஜுனர் எங்கிருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன் என்று தெரிவிக்கிறாயா நாகமியே? ஆமாம். ஆனால் மறுமுறை உன்னை எடுத்து பிரயோகிக்க முடியாத நிலை நான் இருக்கிறேன். ஏன்? ஏனென்றால் ஏன்? தாய் வடிவந்தார். கர்ணா, நான் தான் உன்னுடைய தாய், நீதான் என்னுடைய சேய் என்று சொல்லும் காலத்திலே இன்னும் 2 வரங்கள் கேட்டிருக்கிறார்கள். என்னென்ன வரங்கள் அது? ஒன்று, அர்ஜுனனை தவிர வேறு 4 வரை கொல்லப்படாது என்ற வரமும் உன்னை ஒரு கணக்கு மேல் மரங்களை விடப்படாது வரவு கேட்டிருக்கிறார்கள். நானும் கொடுத்திருக்கிறேன். ஆகையால் இனி முதல் உன்னை என் கரத்தால் எடியேன். என்ன? அர்ஜுன் மீது விடியேன். நீ எங்கேயாச்சும் பயித்துக் கொள்ளாங்க. எங்கும் போக முடியாது. சிறிய வயதிலே உங்களிடத்திலே குடும்பமாக பால் குடித்து வளர்ந்து வந்த உயிர் உங்களுக்கு உதவாமல் வேறு யாருக்குமே உதவக்கூடாது. இப்பொழுது இந்த தேர் தட்டிலே என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். ஹரிஹரி கோவிந்தா. களத்திலே ஆயுதம் இல்லாமல் நிறைவேற்ற பாணியாக நீ இருக்கின்றாய். இப்போ சண்டை போட்டு வெற்றி பெற்றால் சத்திரிய தர்மம் கிடையாது. என் கரத்திலே இருக்கக்கூடிய ஆயுதத்தை தருகின்றேன். வைத்துக் கொண்டு சண்டைக்கு வருகிறாயா, இல்ல வீட்டுக்கு போய் நாளைக்கு வருகிறாயா? அர்ஜுனா, என்னடா பானம் விடு. ஆமா, அப்படியா? விடு வேணும்.
அர்ஜுனன் விடுத்த பானமானது கர்ணன் மார்பை தைத்துள்ளது. கர்ணன் உயிரானது அவன் உடல் விட்டு நீங்கவில்லை. ஆகையால் கர்ணன் செய்த தான தர்மத்தை தானமாக பெற்று வருகிறேன். தேவாதேவ், இன்னும் இந்த நல்ல நேரத்துல, அம்மா, கொஞ்ச நேரம் இருங்க. இவ்வளவு